கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன் நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கேன் நான் உங்க ஆர்ஜே சுபா. நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பூங்கொடி அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நம்மளுடைய எலும்பை வலுப்படுத்தக்கூடிய முடவாட்டுக்காலை யூஸ் பண்ணி சூப், முடவாட்டுக்கால் பொடின்னு ரொம்ப அற்புதமாக ரெடி பண்ணி விற்பனை செஞ்சிட்ருக்காங்க. இவங்களுடைய சுய தொழில் பற்றியும் அதில் இவங்க சந்தித்த சவால்களை பற்றியும் முடவாட்டுக்காலோட நிறைய பயனுள்ள மருத்துவ குணத்தை பற்றியும் ஷேர் பண்ணிக்க இவங்களும் ரெடியாக இருக்காங்க. நேயர்களே, நீங்களும் ரெடியாக இருப்பீங்க நினைக்கிறேன். நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள் மேம். நான் நாமக்கல் மாவட்டம் கவக்காரப்பட்டி எரும்பட்டி ஒன்றியம் கவக்காரப்பட்டியிலிருந்து பேசுறேங்க மேம். என் பேரு பூங்குடி. என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க முடவாட்டு கிழங்கு சூப்பு பொடி அது செஞ்சிட்டு இருக்கோங்க மேம். ஓகே மேம். எத்தனை வருஷமா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுடைய இந்த பயணம் இப்போ எப்படி இருக்கு? நான் இப்போ 10 வருஷமா செஞ்சிட்டு இருக்கேங்க மேம். நல்லா இருக்குங்க. நாங்க இப்போ எங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்றவங்களும் நல்லா இருக்கு, எங்களுக்கு இந்த மூட்டு வலி கை கால் வலி இதெல்லாம் போயிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பாவும் சாப்பிட்றாங்க, இல்லைன்னா பொடியாவும் வாங்கி போய் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. நல்லா இருக்கு, ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வாழ்த்துக்கள் தான் சொல்றாங்க. 10 வருஷமா செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த தொழில் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்குதா சொன்னீங்க. அந்த வகையில உங்களுடைய இந்த சுய தொழில் பயணத்துல என்னென்ன பொருட்களை தயாரிச்சு விற்பனை செஞ்சிட்டு இருக்கீங்க? இதுல முடவாட்டு கிழங்குங்க. இது கொல்லிமலையில இருந்துதான், கொல்லிமலையில தான் இந்த பாறை இடுக்குல வளரக்கூடிய பொருளுங்க இது. இந்த கிழங்கு அதை கொண்டுட்டு நாங்க அந்த மூலிகை பல மூலிகை எல்லாம் போட்டு பொடி செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோங்க. இது மலைப்பிரதேசத்துல மட்டும்தான் 4000 இதுக்கு எல்லா நோய்க்குமே இது நல்லா ஆகுங்க. ஏன்னா அந்த பாறை இடுக்குல இருக்கிறதுனால கர்ப்பப்பை பிரச்சனை, மூட்டு வலி, கை கால் வலி, பீரியடு இது மாதிரி எல்லாத்துக்குமே சரியாகுங்க. கன்சீவா இருக்கிறவங்க கூட குடிக்கலாங்க. ஏன்னா இந்த எலும்புகள் உடைச்ச எலும்பவே மூட்டக்கூடிய தன்மை இந்த முடவாட்டு கிழங்குக்கு இருக்குங்க. மலை பிரதேசத்துல பாறை இடுக்குகள்ல கிடைக்கக்கூடிய அரிய வகை பொருளா இருக்க இந்த முடவாட்டுக்காலை பயன்படுத்தி நிறைய உணவுப் பொருட்களை தயாரிச்சு விற்பனை செய்றீங்க. இந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்றது மூலமா நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்குதுங்கிறத பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்க முடியுமா? அதே நேரத்துல இந்த முடவாட்டுக்காலை யாரெல்லாம் சாப்பிடலாம்? எல்லாருமே எடுத்துக்கலாங்க மேம். சின்ன குழந்தைங்கள்ல கன்சீவா இருக்கிறவங்க கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த எலும்பு நல்லா உறுதியா இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு இது இடுப்பு வலி, வயிற்று வலி, இந்த கை கால் வலி இது எல்லாமே போக்கும். எல்லாருமே எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சதாவது குடிக்கலாம். வயசானவங்க கூட இந்த மூட்டு வலி கை கால் வலினால எல்லாருமே குடிக்கலாங்க. யாருமே இது பத்தியம் எதுவும் கிடையாதுங்க, எல்லாருமே குடிக்கலாம். ஏன்னா இதுல நம்ம சேர்க்கறது எல்லாமே ஆர்கானிக் பொருள் தான் சேர்க்கிறோம், வேற எதுவுமே அது சேர்க்கறது இல்லைங்க. சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, முடவாட்டு கிழங்கு, மூலிகை கொல்லிமலை மூலிகை பொருள்களை மட்டும்தான் இதுல சேர்க்கிறோம். அதனால எல்லாருமே சாப்பிடலாங்க. இதுல இவங்க சாப்பிடலாம் இவங்க சாப்பிடக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாதுங்க. காமனா எல்லாருமே சாப்பிடக்கூடிய இந்த முடவாட்டுக்கால் சூப்பை எப்படி செய்றீங்க? இதோட செய்முறையை பத்தி எங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியுமா? முடவாட்டு கிழங்கு, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை தலை இது எல்லாத்தையும் அந்த முடவாட்டு கிழங்கு கொஞ்சோண்டு கொஞ்சமா தான் சேர்க்கணும். ஒரு இஞ்சி துண்டு சேர்த்து அது கூட இன்னும் கொஞ்சம் மூலிகை பொருட்கள் வல்லாரை, தூதுவளை இது எல்லாமே முடக்கத்தான் தலை இது எல்லாமே சேர்த்து மிக்சியில் போட்டு அடித்து நல்லா கொதிக்க வச்சு நாங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். அதே மாதிரி பொடியாகவும் காய வச்சு வல்லாரை, முடக்கத்தான் தலை இது எல்லாமே காய வச்சு பொடியாகவும் செஞ்சு நாங்கள் பொடியாகவும் செஞ்சு பேக்கிங் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்குறோம். இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த முடவாட்டுக்காலை பயன்படுத்தி நிறைய சூப் அப்புறம் பொடின்னு தயாரிச்சுட்டு வர இந்த சுய தொழிலை எவ்வளவு முதலீட்டில் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் முதலீடு ஒரு 1000 ரூபாய் போட்டாங்க. ஏன்னா அந்த கிழங்கு பொடி இதெல்லாம் ரெடி பண்ணணும், வெங்காயம் இது எல்லாமே ரெடி பண்ணேன். ஆனா ஃபர்ஸ்ட்லயே எனக்கு நல்லா வரவேற்பு வந்துச்சுங்க. இப்ப நல்லா இருக்கு, ஆனா இது மருத்துவ குணம் இருக்கிறது,
குடிச்சா நல்லா இருக்கு வந்து குடிச்சு பார்த்துட்டு எங்களுக்கு ரெகுலராகவே வந்து வந்து எங்ககிட்ட நீங்க இருக்கிறவர்கள் தாங்க குடிக்கணும் அப்படின்ட்டு ரெகுலராகவே வந்து எங்ககிட்ட குடிச்சிட்டு கூட போவாங்க. வெறும் 1000 ரூபாயில மலை பிரதேசங்கள்ல கிடைக்கக்கூடிய இந்த முடவாட்டுக்காலை பயன்படுத்தி உணவுப் பொருட்கள்லாம் தயாரிச்சு விற்பனை செஞ்சிட்டு இருக்கீங்க. அடுத்ததா எந்த ஒரு சுய தொழில்னு எடுத்துக்கும் போதும் அதுக்கான வரவேற்புங்கிறது ஸ்டார்டிங்ல மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு கிடைச்சதா அப்படின்னு கேட்டா அது கொஸ்டின் மார்க்கான ஒரு கேள்விதான். அந்த வகையில உங்களுக்கான இந்த தொழிலையுமே வரவேற்புங்கிறது ஸ்டார்டிங்ல எப்படி இருந்துச்சு, அதே நேரத்துல மார்க்கெட்டிங்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா இருக்குங்க மேடம். நாங்க வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லயே போட்டுட்டு இருக்கிறேன். இப்ப எங்கேயும் எக்ஸிபிஷன் போட்டாங்கன்னா இந்த வேளாண்மை துறை மூலியமா என்னைய கூப்பிடுவாங்க. விவசாய கண்காட்சி எங்காவது வச்சிருந்தாங்கன்னா அங்க கூப்பிடுவாங்க. கலெக்டர் ஆஃபீஸ்ல திங்கக்கிழமை ஆனா நான் கலெக்டர் ஆஃபீஸ்லயே சூப்பு பொடி ரெண்டுமே போய் போட்டுட்டு இருக்கேங்க. அங்கேயும் வந்து வாங்கிக்குவாங்க. வெளியே ஆட்கள் வந்து ஆர்டர் கொடுத்து நான் பார்சல் போட்டுட்டு இருக்கேங்க. ஓகே மேம், இப்போ நீங்கள் விற்பனை செய்கிற அந்த முடவாட்டுக்கால் கிழங்கா இருக்கட்டும், அந்த பொடி சூப் இது எல்லாத்தையும் இப்போ ஒரு நபர் வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? என்னோட ஃபோன் நம்பர் தாங்க மேம். ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க. அவங்க வெளியூராக இருந்தாங்கன்னா பார்சல் அனுப்பிவிடுவேன். 9994566648 இதுதான் என்னோட நம்பர் மேம். இதுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலியமா பொடி அனுப்புவோம் நாங்க. பல வழிகளுக்கு சிறந்த மருந்தா இருக்க இந்த முடவாட்டுக்காலை பயன்படுத்தி நிறைய உணவுப் பொருட்களையும் தயாரித்து விற்பனை செய்கிறீங்க. அந்த வகையில் இந்த தொழிலுக்கான வரவேற்பெல்லாம் எப்படி இருக்கு? நல்லாவே இருக்குங்க மேம். எல்லாருமே எங்களை வந்து உங்க வீடு தேடி வர்றாங்க. நாங்க எங்கேயாவது போயிட்டுனா கூட இந்த இடத்துல இருக்கேன்னு தகவல் சொல்லிட்டு உடனே எல்லாரும் வந்துடுறாங்க. ஏன்னா பொடி வந்து எங்களுக்கு முழங்கால் வலிக்குதுங்க, இப்பதான் நல்லா இருக்குது, குடிக்கவும் தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வாங்கிட்டு தான் போறாங்க. நாங்க வரலன்ட்டு தான் இது பண்றாங்க. 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த தொழிலுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் குடும்ப ஒத்துழைப்புங்கிறது எப்படி இருக்கு மேம்? அப்போ ஒத்துழைப்பு வந்து அவங்களுக்கு வந்து சரியா தெரியலங்க. அதனால நான் எங்க குழு மூலியமா தான் இது பண்ணிட்டு இருக்கிறேங்க. அதனால எங்க குழு மக்களும் எனக்கு ஃபர்ஸ்ட் இது கொடுக்காம இருந்தாங்க. அப்புறம் ஒருத்தவங்க குடிச்சு பார்த்துட்டு எல்லாம் சொல்ல எங்க குழு மக்களும் நானும் அப்புறம் அவங்கவுங்கள ஒவ்வொருத்தவங்க வந்து பொடி காய வைப்பாங்க, ஒருத்தவங்க வந்து கிழங்கு இது பண்ணுவாங்க, ஒருத்தவங்க பொடி அரைச்சி பேக்கிங் பண்ணுவாங்க. அது மாதிரி எல்லாருமே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க. வீட்டுல இருந்து எங்க குழு மக்கள் எங்க வீட்டு ஆளுங்க எல்லாருமே எனக்கு நல்லா ஒத்துழைப்பு தாங்க தராங்க. ஓகே மேம், இப்போ சொன்னீங்க சப்போர்ட்டிவ்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு. இப்போ அடுத்ததாக காமனாக எல்லாருமே சரி சுய தொழில் செஞ்சிட்ருக்கவங்க நிறைய சவால்களையோ கஷ்டங்களையோ தடைகளையோ தாண்டி தான் அந்த சுய தொழிலை செஞ்சிட்ருப்பாங்க. அந்த வகையில் உங்களுடைய சுய தொழிலையுமே நீங்கள் சந்தித்த சவால்கள் இருக்கும் இல்லையா, அதை பற்றி ஷேர் பண்ணுங்க. ஆமாங்க மேம். ஏன்னா நாங்க கொண்டுட்டு போய் இப்ப வெளிமாநிலம் போயிருக்கேன். நொய்டா போயிருக்கேன், ஹைதராபாத் அங்க போய் வித்தேன். ஆனா அங்க போய் எங்களால அந்த ஹிந்தியில வந்து எங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஆனா இது என்ன அப்படி இப்படின்னு கேட்டு எங்களுக்கு அந்த இதுலயே எங்களுக்கு என்னால முடியல. அதனால அதை நம்ம தமிழ்நாட்டையே வித்துக்கலாம். ஆனா டெல்லி எல்லாம் போனோம்னா நல்லா கிழங்காவே நாங்க கொடுத்துட்றோம், சொல்லி இது பண்ணிடுறோம். டெல்லி போயிருக்கிறேன், ஹைதராபாத் போயிருக்கிறேன், பாட்னா இங்க எல்லாம் வெளிமாநிலமும் போயிருக்கிறேங்க, அங்க வித்துருக்கிறேன். ஆனா இந்த நொய்டால மட்டும்தான் கொஞ்சம் எங்களுக்கு வந்து அந்த இங்கெல்லாம் பேசி கூட வித்துட்டோம். அங்க அது என்னமோ பார்க்காத பக்கம் இது என்னதுன்னு அவங்க ரொம்ப அதிசயமா கேட்டும் எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐயோ என்னடா கிழங்க பத்தி இங்க ரொம்ப தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கிழங்கு திருப்பி நம்ம தமிழ்நாட்டுல கொண்டு வந்து எல்லாமே வித்துட்டோம். ஓகே மேம், விற்பனை செய்கிறதுக்காக இந்த முடவாட்டுக்கால் கிழங்க நொய்டாவுக்கு கொண்டு போயிருக்கீங்க. அங்கே யாருக்குமே தெரியாமல் இதை விற்பனை செய்ய முடியாமலும் திரும்பவும் தமிழ்நாட்டுக்கே கொண்டு வந்திருக்கீங்க. இப்படி உங்களுடைய சுய தொழில் பயணத்தில் ஒரு பக்கம் நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீங்கள் சந்தோஷப்படுற வகையில் நிறைய மறக்க முடியாத அந்த தருணங்களும் இருந்திருக்கும் இல்லையா? அந்த வகையில் உங்களுடைய அந்த ப்ரௌடான மொமெண்ட்டை பற்றி ஷேர் பண்ணிக்க முடியுமா? ஆமாம், அதான் அங்கே கொண்டுட்டு போய் நம்ம நிறைய கொண்டுட்டு போயிட்டேன். ஏன்னா என்னால் விற்க முடியல. ஏன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க கிட்ட ஒருத்தர் பேசிட்டு தான் இருக்காங்களோ அவங்க குடிச்சு பார்த்துட்டு அதை இது பண்ணணும் அப்படின்ட்டு அந்த இது இல்லை. ஆனா நம்ம தமிழ்நாட்டா இருந்தா நேரம் போயிருக்கோம். ஐயோ இங்க இதாகலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஓகே மேம், இப்போ ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே சுய தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த வகையில் இப்போ ஒருத்தர் சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்னவா இருக்கும்? கைத்தொழில் ஒன்றை கத்துக்கள், கவலை உனக்குள்ள ஒத்துக்கள்ங்கிறது கண்டிப்பாக நல்லாதாங்க மேம் இருக்கு. ஏன்னா நம்ம கையில தொழில் இருந்துச்சு. நம்ம இப்ப நம்ம பாட்டுக்கு இந்த பொடி அரைக்கிறோம், இது பண்றோம், எங்க கூப்பிடுறாங்களோ உடனே எனக்கு ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணாங்களோ இங்க போங்க அங்க போங்கன்னாங்கன்னா உடனே போயிருவாங்க.
அதே மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க கையில ஒரு தொழில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எந்த ஒரு இது இல்லைங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம கையில தொழில் இருக்கு, எங்க உக்காந்தாலும் நம்ம வியாபாரம் பண்ணிட்டு வந்துடலாம், ஒரு இது செஞ்சுட்டு வந்துடலாம். நம்ம கூலிக்கு போனோம்னா அடுத்தவங்கள கையை பார்த்துட்டு தான் நம்ம இருக்க முடியும். இது நம்ம கையில ஒரு தொழில் இருக்குல்லங்க. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்னு சுய தொழில் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு ஒரு சூப்பரான ஆலோசனையை கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இப்படி நீங்க ஒரு பக்கம் சுய தொழில் ஸ்டார்ட் பண்றவங்களா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு உமனா இருக்கீங்க. அதனால உங்ககிட்ட இந்த கொஸ்டினை கேட்குறேன். ஒரு பெண்ணா மற்ற பெண்களுக்கு இந்த தருணத்துல என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நான் வந்து அதான் இப்ப வந்து என்னையால முடியும் அப்படிங்கறத நான் தனியா நின்று செஞ்சேன். அதே மாதிரி எங்க குழு மக்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இப்ப நான் செஞ்சுட்டு தாங்க வரேன். அது என்னைய போல நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வேலை கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்திட்டு தான் இருக்கேன். ஓகே மேம், இது வரைக்கும் உங்களுடைய சுய தொழில் பற்றியும் முடவாட்டுக்காலோட நிறைய பயனுள்ள தகவல்களை பற்றியும், அடுத்ததாக சுய தொழில் தொடங்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் கொடுத்த ஆலோசனைகளாக இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு பெண்ணாக மற்ற பெண்களுக்குமே நிறைய தகவல்களை ஷேர் பண்ணீங்க. இப்போது லாஸ்ட்டாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய தகவல் என்னவா இருக்கும்? நாங்க எல்லாருமே இது மாதிரி ஏதாவது ஒரு தொழில் நம்மளால முடிஞ்சது ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிறோம். நம்ம கைத்தொழில கத்துக்கிட்டோம்னா நம்ம அடுத்தவங்க இதை நம்ம இப்ப நாங்க பெண்களா இருக்கோம், உங்களால என்ன முடியும் அப்படின்னு சொல்லாத அளவுக்கு இப்ப எங்களால எல்லாமே முடியும் அப்படிங்கிறதுக்கு நாங்க ஒரு சவாலா இருக்கிற மாதிரிங்க. உங்களுக்கு என்ன வேணுதா, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதா, காலேஜுக்கா, என்ன இதா இருந்தாலும் இப்ப எல்லாம் நாங்களாதான் எங்க இதுல இருந்துதான் நாங்க எங்க வருமானத்துல இருந்து நாங்க எல்லாமே செஞ்சுட்டு வரோம். நாங்க ஆம்பளைங்களை எதிர்பார்த்து எதுவுமே செய்யறதே கிடையாதுங்க. எங்க குழு மக்களோட நாங்க எல்லாமே இணைஞ்சுதான் இப்படி பண்ணிட்டு இருக்கோம். நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எலும்பை வலுப்படுத்தக்கூடிய முடவாட்டுக்காலை யூஸ் பண்ணி சூப், அப்புறம் முடவாட்டுக்கால் பொடின்னு ரொம்ப அற்புதமாக ரெடி பண்ணி விற்பனை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மிஸ்ஸஸ் பூங்கொடி அவர்கள் இவங்களுடைய சுய தொழில் பற்றியும், அதில் இவங்க சந்தித்த சவால்கள் பற்றியும், முடவாட்டுக்காலோட மருத்துவ குணத்தை பற்றியும் நிறைய பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணாங்க. இவங்களுக்கு நம்ம அதிரை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். நான் உங்கள் RJ சுபா. இந்த கருத்துக்கள் அனைத்தையும் பொதுநலன் கருதி வெளியிடுவோர் அதிரை பண்பலை 90.4. நமது சமூகம் நமது நலன். நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்களை பற்றி தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா 7373776904 என்ற இந்த எண்ணுக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரிவிக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.